இவங்க இந்த மாதிரி உயரமான கம்பை வச்சு நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச காரணத்தோட சேர்த்து இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. இது இவங்களோட பண தேவையும் இப்போதைக்கு நடைமுறை வாழ்க்கையில் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் எத்தியோப்பியாவில் வாழக்கூடிய பென்னா இல்லைன்னா பெனா அப்படின்னு சொல்லப்படுற பழங்குடிகள். அவங்க எத்தியோப்பியாவில் ஓமோ அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கில் வாழக்கூடியவங்க. அவங்க தலைமுறையாக காலகாலமாக இதை பின்பற்றிக்கிட்டு வராங்க. ஆண்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது 3 வயசுலேருந்தே இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான அளவில் உள்ள 2 குச்சிகள், அதில் ஒரு கவ மாதிரி அதுவும் சரியான அளவில் இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து வெட்டிக்கிறாங்க. இதை அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே நேராக வர புடிய கைப்பிடி மாதிரி வச்சு பிடிச்சிக்கிறாங்க. இதை வச்சு 3 வயசுலேருந்தே அவங்க தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சரியான பேலன்ஸ் கொண்டு வராங்க. இதில் 3 விஷயம் முக்கியமாக இருக்குது. ஒன்று அவங்களோட ஸ்ட்ரென்த்து, இன்னொன்று பேலன்ஸு, இன்னொன்று மெச்சூரிட்டி, எவ்வளோ நாள் அதை பழகிருக்காங்க அப்படின்றது. இதை மாதிரிலாம் பண்ணி தான் அவங்க இந்த அளவுக்கு ரொம்ப சுலபமாக சாதாரணமாக நம்ம கால்களில் நடக்கிறது எப்படி நடப்போமோ அதே மாதிரி நடக்கிறாங்க. ஏன் அவங்க நடக்கிறாங்கன்னா, முதல்ல அவங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் புற்கள், நல்ல உயரமான புற்கள்லாம் இருக்கும். அந்த புல்வெளியில் தூரத்தில் வரக்கூடிய விலங்குகளை, அங்கே ஆப்பிரிக்காலாம் உங்களுக்கு தெரியும், சிங்கம் மாதிரியான வேட்டையாடி உயிரினங்கள்லாம் நிறைய வாழுது. அந்த உயிரினங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு உயரமான இடம் தேவைப்படுது. அதுக்கு சாதாரண கால்களாக இருந்தால் புல் நம்மளை மறைச்சிரும். உள்ளுக்குள்ளே புல்லுக்கு அந்தாண்ட என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை பார்க்கறதுக்கு ஒரு காரணம். இன்னொன்று, தரையில் மண்ணுக்கு கீழே கல்லுக்கு கீழெல்லாம் வாழக்கூடிய பாம்பு, தேள், இந்த மாதிரியான கொடிய நஞ்சுடைய உயிரினங்களோட கடியிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்றது 2வது காரணம். உயரமாக குச்சி வச்சு நடக்கிறதுனால அதுலேருந்து தப்பிச்சிடலாம். 3வது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆடு மாடுகள் வளர்க்குறாங்க. அந்த ஆடு மாடுகள் எங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு உயரமான ஒரு இடம் தேவைப்படுது. ஒவ்வொரு தடவையும் ஒரு மரத்து மேலே ஏறி பார்க்க முடியாது. அந்த பகுதியில் மரங்களுமே அந்த வெறும் பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் கம்மியாக தான் இருக்கும். அதனால ஒரு குச்சி கையில் இருக்குது. அந்த குச்சி மூலமாக ரொம்ப ஒரு 10 அடி உயரத்துக்கு மேலே நம்ம நிற்கி பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது எங்கே அவங்களோட ஆடு மாடுகள் மேயுது, அந்த ஆடு மாடுகளுக்கு ஏதாவது ஆபத்து வருதா அப்படின்றதெல்லாம் அவங்களால ரொம்ப சுலபமாக கவனிச்சிக்க முடியும். இந்த காரணத்துக்காக தான் அந்த காலத்திலேருந்தே இதை தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இது வேற ஒரு முறையிலுமே உதவுது. அந்த நாட்டுக்கு நிறைய டூரிஸ்ட் வராங்க. அந்த டூரிஸ்ட்டுக்கிட்ட இதை ஒரு வித்தையாக இவங்களோட அந்த திறமையை அவங்க காட்டுறாங்க. அந்த மார்க்கெட் பக்கம் இல்லை சாலை ஓரங்களில் போய் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி நடந்து காட்டுறது மூலமாக டூரிஸ்ட்டுக்கிட்டேருந்து அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குது. இது அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவுது. இப்படி உலகத்தில் உள்ள எல்லா பழங்குடிகளுமே அவங்களோட வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வாழ்றதுக்கு தேவையான அறிவை உருவாக்கி அதை தலைமுறையாக கடத்திக்கிட்டு வராங்க.